தமிழக அரசின் அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் ஐஐடி சென்னை நிறுவனத்தில் இணைந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் கல்வி கற்கும் வாய்ப்பு பெற்றுள்ள இளம் சாதனையாளர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த நடவடிக்கை அரசு நடத்தும் பள்ளிகளில் கல்வியின் தரத்தையும் ஒரு மதிப்புமிக்க மத்திய நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர பின்தங்கிய மாணவர்களின் உறுதியையும் பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டு தரவரிசையில் முதல் 100 பேரில் 6 பேர் ஐஐடி சென்னையை சேர்ந்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாகும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இவருக்குமான ஐஐடிஎம்ல தான் பிள்ளைங்க சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான அர்த்தம் என்ன? இது வரைக்கும் 28ங்கிறீங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 354 அரசு பள்ளியை சந்திக்கின்ற பிள்ளைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வருஷம் 28 பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைங்களோட இது என்னன்னா, இவங்களை அசஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு அதன் மூலமாக அந்த கோர்சஸ் வந்து ஐஐடியோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கொலாபரேஷன் மூலம் ஏற்கனவே நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க ஆரம்பிச்சு ஐஐடி அலுமினைக்கான கார்டு முதற்கொண்டு அந்த பிள்ளைங்க தான். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்டாக தான் அதை கன்சிடர் பண்றாங்க.